Hi friends, DRDO Government of India வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் VRDE அப்படின்ற டிவிஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் அதுக்கப்புறம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது வந்து ஒர்க் எங்கன்னா பியூராக வந்து அதர் ஸ்டேட் தான், அதாவது மகாராஷ்டிரா அஹ்மத் நகர் அந்த டிவிஷனில். சரிங்களா, அதே போல் இவங்க வந்து என்னென்ன கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டகரி கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா 11 வேக்கன்சி, அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா 2 வேக்கன்சி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 2 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 3 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டகரிக்கு. ஓகேங்களா, இவங்களுக்கான ஸ்டைஃபண்டு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 8000 rupees. அதுக்கப்புறம் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது பிஇ படித்தவங்க. ஓகேங்களா, டிகிரி இன் மெக்கானிக்கல் 10 வேக்கன்சி, டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் 3 வேக்கன்சி, ஆட்டோமொபைல் 2 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 5 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 3 வேக்கன்சி, டிகிரி இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் 9 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9000 ஒரு மாதத்துக்கு வந்து 9000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து nats.education.government.in சரிங்களா, இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் என்ரோல் பண்ணியிருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் மெயினாக சொல்கிறாங்க. அங்கே வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் VRDE வெஹிக்கல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க WMHAHC000001 அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசர் ஐடியை சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிட்டு கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். இந்த nats.education.government.in இந்த வெப்சைட்டில். சரிங்களா, அது வந்து போர்ட்ஸ் வெப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான தேதி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆனது, அதாவது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் கிட்ட ஆக போகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே குயிக்காக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூராக வந்து மெரிட் பேசிஸ் தான். நீங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் என்ன மார்க் வந்து பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் க்ரைட்டீரியெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதே போல் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2020க்கு மேலே பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட். சரிங்களா, 2020லேருந்து 2024க்குள்ளே. சரிங்களா, இது வரைக்கும் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2020க்கு உள்ள. ஓகேங்களா, 2020க்கு முன்னாடி வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இயர்லியர் டு 2020 2020 ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020க்கு பிறகு வந்து பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது 2020லையும் பாஸ் அவுட் ஆனவங்களும் ஓகே தான், 2020க்கு மேலேயும் பாஸ் அவுட் ஆனவங்களும் ஓகே தான். 2019 எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா, 2019 18 இவங்களாம் எலிஜிபிள் கிடையாது. அதான் தெளிவாக சொல்கிறாங்க, கரெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து போயிட்டுருக்கீங்க. அதே போல் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து 1 இயர் முடிச்சிட்டிங்க, இல்லை அதுக்கு மேலே முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான். சரிங்களா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத இருக்காங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப்பே போகாதவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த், அதாவது 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஸ்டைஃபண்ட் பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், அதுதான் உங்களுக்கு மாதம் ஸ்டைஃபண்டு. அப்புறம் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். ஓகேங்களா, அதையுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது பியூராக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் தான், எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நாங்கள் உறுதியாக அவங்க சொல்லலை. அப்ரெண்டிஸ்ஷிப் ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களை வந்து, அதாவது அதில் வந்து வெளியே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ன்ற கேரண்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா,
அதையுமே நோட் பண்ணிக்கங்க. மேபி இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்காமடேஷன், அதாவது தங்குமிடம், உணவு இது எல்லாமே அவங்க தர மாட்டாங்க. நீங்களே தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிஏ, டிஏலாம் வந்து நாங்கள் வந்து தர மாட்டோம், நீங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், அதாவது கொரிஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு director.vrd@government.in இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ரைட் பண்ணி உங்கள் கொரிஸ் டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து கரெக்டாக என்ரோல் பண்ணுறதுங்க. உங்களுக்கான வேகன்சின்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் டிப்ளமோ கேண்டிடேட்டா இல்லை கிராஜுவேட் கேண்டிடேட்டா, உங்களுக்கு உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு nats.education.government.in வெப்சைட்டில் போய்ட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் 31 ஆகஸ்ட் 2024. சரிங்களா? இன்னும் 2 வீக்ஸ் டைம் இருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்டிஓ வெஹிக்கல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த டிவிஷனுக்கு அறிவித்த அப்ரெண்டிஸ்ஷிப் என்கேஜ்மெண்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.